தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக பவன் கல்யாண் இந்த சினிமா நடிகர், துணை முதலமைச்சர், ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர், தமிழர்கள் ஏன் இந்தி படிக்க மறுக்கிறீர்கள்? இந்தி திரைப்படத்திற்கு நீங்கள் மொழிமாற்றம் செய்து இந்தி திரைப்படத்தை பார்ப்பதில்லையா? இந்தியை கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று ஆணையிடுகிறார். கர்நாடகாவிலிருந்து வாட்டாள் நாகராஜ் தமிழ் படத்தை கர்நாடகாவில் ஓட விடமாட்டேன், காவிரிக்கான உரிமையை எழுதி கொடுத்து விட்டு விடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு திரைப்படம். உங்கள் படம் கர்நாடகாவில் இருக்கிற தமிழன் பார்ப்பதற்கு, கர்நாடகாவில் இருப்ப கன்னடன் பார்ப்பதற்கு அல்ல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழன் தமிழ் படம் பார்ப்பதற்கு காவிரி உரிமையை விட்டு கொடுங்கள். மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று எழுதி கொடுங்கள் என்று வாட்டாள் நாகராஜ் இந்த 10 கோடி தமிழனை பார்த்து எச்சரிக்கை விடுகிறான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து வாட்டாள் நாகராஜுக்கும் பவன் கல்யாண் என்ற ஒரு காமெடி நடிகனுக்கும் எதிர் குரல் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் நாதியே இல்லை. ஏன் நாதி இல்லை? தமிழர்களுக்கான பிரதிநிதி இல்லையா? தமிழர்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? தமிழர்களுக்கான அமைச்சர்கள் இல்லையா என்றால் அத்தனையும் திராவிட மாயையில் சட்டவிரோதமாக பல லட்சம் கோடியை குவித்து வைத்திருக்கிற கொள்ளைக்காரர்கள் தான் இங்கு ஜெகத் ரட்சகனாகவும் டிஆர் பாலுவாகவும் ராஜாவாகவும் இப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள். இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாம் பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இங்கு வட்டாள் நாகராஜை பேசினா பிஜேபி பாய்ந்து விடும். அதே போல் இங்கே பவன் கல்யாணை பேசினால் பிஜேபி பாய்ந்து வரும். பிஜேபிக்கு பயந்த ஆண்மையற்ற தலைவர்கள் தான் தமிழர்களுக்கு தலைவர்கள். அவசரமாக வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம், சுனாமியால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி கொடுத்த அந்த அங்கே அரபு நாடுகளில் கடும் வெயிலில் அவர்கள் உழைத்து அந்த மக்களுக்கு கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்ட ஜவஹருல்லா ஹைதர் அலி மீது வழக்கு பாய்ந்து 1 வருட காலம் தண்டனை நீதிமன்றம் விரைவாக அறிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்திய அரசியல் சட்டப்படி நியாயமாக நீதிமன்றம் தண்டனை விதித்ததை ஒப்புக்கொள்ளுகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை துபாயில் குவித்திருக்கிறார்கள், மேற்குலக நாடுகளில் குவித்திருக்கிறார்கள். இது மத்திய அரசுக்கு தெரியாதா? ஃபுராவுக்கு தெரியாதா? அமலாக்கத்துறைக்கு தெரியாதா? ஓபிஎஸ் முதல் இன்றைய துரைமுருகன் வரை பல ஆயிரம் கோடி வெளிநாடுகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வராமலே ஹவாலாவிலே கொண்டு சேர்க்கப்பட்டதா? பல அதிகாரிகளும் அமைச்சர்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு இருக்கிறது. எங்கே கடத்தப்பட்டது, எப்படி கடத்தப்பட்டது, ஏன் கடத்தப்பட்டது என்று சாதாரண நபர்கள் உளவுத்துறைக்கு இருக்கக்கூடிய இடிக்கு ஐடிக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதா? அல்லது தனியார் புலனாய்வு ஏஜென்சிகளை வைத்து அத்தனையும் வைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி உளவுத்துறை மீதும் டிஆர்ஐ டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் மீதும் ஏன் கோட்டை விட்டீர்கள் என்று சொல்ல வேண்டி இருக்கிறதா? 1 கோடி ரூபாய் ஹைதர் அலி மீது, ஜவஹர்லா மீது உடனடியாக வழக்கு தொடர்ந்து ஓராண்டு தண்டனை. பல ஆயிரம் கோடி கடத்தியவர்களுக்கு, வெளிநாடுகளை சொத்து குவித்து வைத்திருப்பவர்களுக்கு, சசிகலாவுக்கு, நடராஜனுக்கு, ஏசி சண்முகத்திற்கு, ஜெகத் ரட்சகனுக்கு, சிங்கப்பூரில் 25,000 கோடி எப்படி அந்த நிறுவனம் ஜெகத் ரட்சகனுடைய மனைவி பேரிலும் மகள் பேரிலும் மகன் பேரிலும் எப்படி அந்த பணம் குவிக்கப்பட்டது?
ஜெகத்ரட்சனுக்கு போட்ட 1000 கோடி ரூபாய் அந்த வருமான வரி தண்டனை வசூல் செய்தாக விட்டதா? என்ன நடந்தது? 1000 கோடி ரூபா ஃபைன், நீதிமன்றம் விதித்த 1000 கோடி ரூபாயை ஏமாற்றுகிற அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருந்தது? கல்வி கொள்ளையன் ஜெகத்ரட்சகன் பல 1000 கோடி கொள்ளையடித்திருக்கிறார் என்று மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அத்தனை ஆவணங்களையும் பரிசோதித்த நீதிமன்றம் விதித்த தண்டனை. இப்படி பல 1000 கோடிகளை வெளிநாடுகளுக்கு இந்த இந்தியர்களுடைய தமிழர்களுடைய பணம் கடத்தப்படுகிற பொழுது இந்த மத்திய மாநில அரசுகள் தூங்கி கிடந்து விட்டு இப்பொழுது மிக சாதாரண சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த ஜவஹருல்லா ஹைதர் அலி மீது வருமான வரித்துறை பார்ப்பன அதிகாரிகள் பாய்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை காலம் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே? இந்த பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மாநில அரசை இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் பல ஊழல்களை செய்து லஞ்சம், லாவண்யம், இப்படி பல கோடிகளை உள்ளூரிலும் வெளியூரிலும் கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மணல் கரிகால பல 1000 கோடி ரூபாய் வெளிநாடுகளிலே முதலீடாக மாற்றியிருக்கிறார். G2 சபரீஸை பல 1000 கோடி வெளிநாடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிறது. வீரமணியினுடைய அத்தனை பணங்களும் இத்தனை சொத்துக்களும் அமெரிக்காவிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீரமணி ஏன் அந்த பக்கம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஏன் செல்லவில்லை வீரமணியை நோக்கி? G2 பக்கம் ஏன் செல்லவில்லை? இப்படி பல கேள்விகள் விடை தெரியாமல் இருக்கிறது. ஆனால் தமிழனை கர்நாடகாவுக்கு சினிமா பார்க்கவில்லை என்றால் காவிரி கிடையாது. காவிரி காய்ந்து போய் குருவை கருகி போய் கிடக்கிறது. ஆந்திரா பக்கம் தெலுங்கு கங்கை தண்ணியே வருவதில்லை. தெலுங்கு கங்கையில் விடப்படுகிற தண்ணி ஆந்திராவில் மோட்டார் வைத்து உறிஞ்சப்படுகிறது. கடைக்கோடியாக சென்னைக்கு தண்ணீர் வருவதே இல்லை. இதெல்லாம் எந்த ஊடகங்களும், பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பனருக்கு ஆதரவு ஊடகங்கள் எதையுமே பதிவு செய்வதில்லை. ஆக முழுக்க தமிழ்நாட்டு அரசியல் என்பது சாதாரணமாக பட்ஜெட் என்ன பட்ஜெட்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரு முதலாளிகளை காப்பாற்றக்கூடிய பட்ஜெட். சாதாரண நடுத்தர நபர் உணவு அருந்துவதற்கு உணவு விடுதிக்கு சென்றால் அதற்கு வரி கட்டியாக வேண்டும். இதுதான் பட்ஜெட். இதிலிருந்து இந்த மக்களுக்கு விலக்களிப்பதற்கு ஒன்றுமில்லை. மின்சாரம் மீண்டும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி பல வரிகளை இந்த மக்களை போட்டு பிழிந்து கொண்டு இருக்கிற பட்ஜெட் தான். கார்ப்பரேட் முதலாளிகளை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் தான் மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட். மின்சார வாரியத்திலிருந்து அத்தனை வரிகளும் பல மடங்கு உயர்த்தப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் நிலம் வாங்க முடியவில்லை. அத்தனை நிலங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களால் வாங்கப்படுகிறது. பல 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விவசாயம் செய்யாமல் தரிசாக கிடக்கிறது. விவசாயம் பண்ணுகிறவன் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்திற்கு ஏங்கி தவிக்கிறான். அந்த நிலத்தை எடுத்து விவசாயம் செய்ய நினைக்கிறவனுக்கு கொடுப்பதற்கான அரசியல் இங்கு இல்லை. குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளிடம் பல லட்சக்கணக்கான ஏக்கர் G2 வளைத்து கொண்டே இருக்கிறது. ஆந்திராவில் வளைத்து கொண்டு இருக்கிறது, கர்நாடகாவில் வளைத்து கொண்டு இருக்கிறது, தமிழகத்தில் வளைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏழை எளியவன் வீடு கட்டுவதற்கு ஒரு 3 சென்ட் இடம் கிடைப்பதற்கு வழியே இல்லை. 100 கிலோமீட்டர் போனால் மட்டும்தான் 10 ஆண்டு காலம் சேமிப்பை அவன் ஒரு 3 சென்ட் இடத்தை வாங்க முடியும். நகர கட்டமைப்பு எட்டாக்கனியாக மாறிவிட்டது. காரணம் 13% அவன் பத்திரப்பதிவுக்கு செலவு செய்யக்கூடிய பணம். இப்படி எட்டாக்கனியாக இந்த பட்ஜெட் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏழை எளியவன் மீண்டும் ஏழை எளியவனாக்கப்பட்டிருக்கிறான். மேட்டுக்குடி
மேலும் மேலும் மேட்டுக்குடியாக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் இந்த திராவிட ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய சாதனை. இதை பட்ஜெட் வைத்து கொண்டாடி அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எதிர்க்கிறான், ஆளுங்கட்சி ஆதரிக்கிறான். இதுதான் தமிழ்நாடு பட்ஜெட். இதே அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக ஆதரிக்கும், திமுக எதிர்க்கும். இந்த பட்ஜெட் எங்கிருந்து உருவாகிறது என்றால், முதலாளிகள் சென்ற வருடம் போட்ட அதே பட்ஜெட் பக்கம் மாற்றப்பட்டு அன்று அதிமுக, இன்று திமுக. அடுத்த வருஷம் இதே பட்ஜெட் தான் அதிமுக. இது ஏழை எளியவனுக்கு எந்தவித நன்மையும் செய்யாத பட்ஜெட்டாக மாறியிருக்கிறது. ஏழை எளியவனுக்கு 500 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2 அரசுகளும் செய்து கொண்டிருக்கிறது. இதில் மருந்து பொருளிலிருந்து உணவுப் பொருளிலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு 5 லட்சம் கோடி அளவுக்கு வரி கட்டப்படுகிறது. பல மடங்கு வரி கட்டப்படுகிறது. இந்த வரி இல்லா பட்ஜெட்டை போடுகிற அரசு தமிழ்நாட்டில் என்றைக்கு உருவாக போகிறதோ அதுவரை நாம் வரியை காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பல நாடுகளிலே வரி இல்லாத நாடாக இருக்கிறது. பல நாடுகளிலே அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளுக்கு எந்த வரியும் போடுவதில்லை. இதெல்லாம் சாத்தியம்தானாண்ட சாத்தியம்தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் உழைத்து பல ஆயிரம் கோடியை அவர்கள் திருடுவதற்கு இந்த மக்கள் உழைத்து வரியாக கொடுக்கக்கூடிய பணம், அரசுக்கு போகக்கூடிய பணத்தை வேலுமணி, முன்னாள் அமைச்சர் அதிமுக வேலுமணி, இன்றைய அமைச்சர் நேரு, KN நேரு 2 பேரும் எப்படி உள்ளாட்சித்துறையில் 1 லட்சம் கோடி திருட முடிந்தது, பல லட்சம் கோடி திருட முடிந்தது. எப்படி சாத்தியம் என்றால் இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த மக்களுடைய அறியாமை தான் பவன் கல்யாணம், வாட்டாள் நாகராஜும் இந்த தமிழர்களை மிரட்டுவதை எதிர்த்து மிரட்டுவதற்கு கூட இங்கு இவனுக்கான அரசியலே இல்லாமல் போய்விட்டது. தமிழர்களுக்கான அரசியலே இல்லாமல் போய்விட்டதனுடைய விளைவு வாட்டாள் நாகராஜும் பவன் கல்யாணம் இந்தி படித்தே தீர வேண்டும், உனக்கு காவிரியில் நீர் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விடு என்று மிரட்டுகிறார்கள். இதுதான் இந்த அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் புதிதாக பல அரசியல் ஆரம்பித்திருக்கிறது. அவர்களாவது இந்த அரசியலை மீட்டெடுப்பார்களா என்றால், திரைப்பட கொட்டகையிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக அரசியலை மீட்டெடுக்கக்கூடிய எந்த தெம்பும் திராணியும் இல்லாத தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு விரைவிலே விடிவு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.